அடம் வேண்டாம். உன் தந்தையை கடவுளாக ஏற்றுக்கொள். தண்டனையிலிருந்து தப்பித்துவிடும். நில்லுங்கள் தந்தையே. இந்தாருங்கள் தந்தையே. உங்கள் அசுர தண்டனை புத்தகத்தில் 12வது பக்கத்தில் மிக தெளிவாக வெற்றியாளர்களுக்கு உங்கள் சபை மரியாதை செய்ய வேண்டும் என்றுள்ளது. இன்று விஷம் கலந்த லட்டுவை உண்டும் என் உயிர் போகவில்லை என்றால், இன்று எனது பக்தியின் சக்தியினால் வெற்றி அடைந்தால், அப்பொழுது இந்த சபை என் விருப்பத்தை நிறைவேற்றுமா? லட்டுவை எடுத்து வா, சீக்கிரம். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு மகனாக அவன் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். அதனால் நான் அவனை அழைத்துக் கொண்டு ஏதேனும் காட்டுக்குள் சென்று விடுகிறேன். உங்கள் வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் நிரந்தரமாக நான் சென்று விடுகிறேன். அவனை உயிரோடு விட்டு விடுங்கள். இயலாது. நீயோ அல்லது இவனோ சென்று விட்டால் என் மக்களின் மனதில் என் மீது இருக்கும் மரியாதையும் சென்று விடும். அவர்கள் அதன் பிறகு எப்பொழுதும் என்னை பெரும் பலசாலியாக எண்ண மாட்டார்கள். அதனால் நீயும் இங்கிருந்து செல்லக்கூடாது, இவனும் செல்லக்கூடாது. ஆனால் அவள் நிச்சயமாக வருவாள். சேனாதிபதி, இங்கு உங்களை யார் தடுக்கிறார் நாராயணரே? பிரம்மதேவரின் வரம் என்னை தடுக்கிறது தேவி. ஹோலிகாவுக்கு பிரம்மதேவர் வரம் அளித்துள்ளார். அவள் இந்த ஆடைக்குள் இருக்கும் வரையில் யாராலும் அவளை எதுவும் செய்துவிட முடியாது. அவளை சுற்றி இருக்கும் நெருப்பையும் அணைக்க முடியாது. அவளுக்கு மேலும் ஒரு வரமளித்துள்ளேன். ஹோலிகா எவருடனேனும் நெருப்பில் அமர்ந்து விட்டால் அவளாக விரும்பாதவரை பிரபஞ்சத்தில் எந்த சக்தியாலும் அவளை விடுவிக்க முடியாது. அப்படி என்றால் தீயையும் அணைக்க இயலாதா? நாம் பிரகலாதனை ஹோலிகாவின் பிடியில் இருந்தும் காப்பாற்ற இயலாதா? எனக்கு இது ஏதும் அறியாது. ஆனால் நீங்கள் என்ன கூறினீர்கள்? அதர்ம நெருப்பில் தர்மம் அழியாது என்றீர்களே. இது நாள் வரையில் என்னை ஏறெடுத்து கூட பார்க்காதவள் இன்று என்னையே கேள்வி கேட்கிறாளா? அப்படி என்றால் நீயும் பிரகலாதனை போன்று ராஜ துரோகியாக வேண்டியதுதான். இவளை இழுத்துச் செல்லுங்கள். இந்த பாவியை பார்த்தீர்களா நாராயணரே? தன்னை நல்வழிப்படுத்த முயற்சிக்கும் மனைவியையே துன்புறுத்துகிறான். வேண்டாம், பொறுங்கள் சுவாமி. மேலும் பாவம் செய்யாதீர்கள். பிறகு நீங்களும் உங்கள் பாவங்களும் அழிந்து விட போகிறது. அழிவா? தர்மத்தையும் புண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்கும் மகனை கொல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்தான். குடிமக்களை பயமுறுத்தி அவனே கடவுளாக மாறிவிட்டான். இன்னுமா அவன் பாவம் எல்லை மீறவில்லை? இன்று இவனது நாராயணர் நிச்சயம் இவனை காப்பாற்ற வரமாட்டார். நேர்மைக்கும் தீமைக்குமான ஒரு புதிய போராட்டம் ஆரம்பமாக போகிறது தாயே. இந்த பிரபஞ்சத்தில் மாற்றம், அது ஒன்றுதான் மாறாதது தாயே. பிரகலாதன் சதியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்டினார் தாயே. இப்பொழுது பல காலங்களாகிவிட்டது. யுகங்கள் மாறிவிட்டன. இன்று அசுரர்களும் மாறிவிட்டார்கள். அசுர மகாபலி தேவராஜா இந்திரனையும்
மற்ற தேவர்களையும் அகற்றிவிட்டு சொர்க்கத்தில் தன்னுடைய ஆட்சியை வலுவாக நிலைநாட்டி விட்டான் தாயே. ஆம் தேவி, தர்மத்தை அதர்மம் வென்றதால் பிரபஞ்சத்தின் சமநிலையே தவறிவிட்டது. அதனால்தான் வண்ணமயமான இந்த வண்ணங்கள் மகிழ்ச்சியையும் நன்மையையும் வெளிப்படுத்தாமல் காற்றில் கலந்ததுமே கருமையாக மாறிவிட்டது. இந்த பிரபஞ்சமே ஆபத்தில் இருப்பதை இது குறிக்கிறது. ஆனால் நாராயணரே, ராஜா மகாபலியின் வீரமும் இரக்க குணமும் என்னதான் நடந்தது? ஏதேனும் தீர்வை நாராயணர் கூறினாரா? என்னவாயிற்று தாயே? ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? தாராள பிரபுவாக இருந்தும் பலி உங்களை வெறும் கையோடு அனுப்பியிருக்கலாம். ஆனால் நாராயணர் நிச்சயம் உங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வார். இந்த பிரச்சனைக்கும் கூட நாராயணர் நிச்சயம் ஒரு தீர்வை கொடுத்திருப்பாரே. நீ கூறியது சரிதான் இந்திரா. நாராயணர் தன் பக்தர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு நிச்சயமாக தீர்வை அளிப்பார். ஆனால் பிரார்த்தனை செய்தவர்கள் பிரசாதத்திற்காக காத்திருக்கத்தான் வேண்டும். இந்திரா, எனக்கு நம்பிக்கை மட்டுமல்ல, அவரையே நம்பியுள்ளேன். நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். ஆகையால் இந்திரா, நீ அதற்காக பொறுமையுடன் காத்திரு. அதாவது தீர்வு கிடைக்கும் வரை நாம் இப்படியே நமது கரங்களை கட்டி காத்திருப்பதா? இந்திரா, எங்கு பக்தியும் நம்பிக்கையும் இருக்கிறதோ அங்கு ஏமாறுவதற்கு வழியே இல்லை. அனைத்தையும் ஸ்ரீஹரி நாராயணரிடம் விட்டுவிடு இந்திரா. வா. நில்லுங்கள் தாயே. தோற்கடிக்கப் போகிறாயா? ஆமண்ணா. வாமனா, உனது சகோதரர் மீது அன்பிருப்பது தப்பில்லை. ஆனால் உனக்கு பலியின் பலத்தை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. வேண்டுமென்றால் நேரில் சென்று பார். அனைத்தையும் நேரடியாக நீயே தெரிந்து கொள்வாய். ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? ஏன் எதுவும் கூறாமல் உள்ளீர்கள்? இவர்கள் வாமனனை அல்ல, சாக்ஷாத் நாராயணனின் சக்தியை சந்தேகப்படுகிறார்கள். இவனது பலத்தை குறைத்து மதிப்பிடாதே இந்திரா. யார் கண்டார்? இன்று இவன் கூறுவதை செய்து காட்டலாம் அல்லவா? நீங்களாகியதை கூறுகிறீர்கள்? தந்தையே, நீங்கள் அனைத்தும் அறிந்தவர்கள். இவனை பாருங்கள். இவன் இருப்பதோ 3 அடி. இவன் எப்படி சாதிப்பான்? நினைவிருக்கிறது, இவன் பிறந்த போது நான் தான் இவனுக்கு பேரை சூட்டினேன், உபேந்திரன் என்று. என் அன்பு தம்பி உபேந்திரன். ஆனால் இப்பொழுது இவனை என் தம்பி என்று கூறுவதற்கே எனக்கு அவமானமாக உள்ளது. இவன் உருவத்திலோ அல்லது செயலிலோ அல்லது வீரத்திலோ எவரைப் போலவும் இவன் இல்லை. பாருங்கள் தந்தையே, பாருங்கள். போதும், நிறுத்து இந்திரன். நீ இவனது அண்ணன். உன் தம்பியின் உடல்நல குறைகளை விமர்சிப்பது உனக்கு அழகல இந்திரன். மன்னிக்க வேண்டும் தாயே. உண்மை எப்போதும் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மை உண்மைதானே. வாமனனை தான். மசுர ராஜா, நான் அதே குள்ளன்தான். நான் பிறந்த அந்த நேரத்தில் நீங்கள் குபேரனுக்கு கட்டளையிட்டீர்களே, அவரை எனக்கு பிச்சை பாத்திரம் தர பணித்தீர்களே. குபேரா, எப்பொழுது இந்திரனின் சகோதரர் உபேந்திரனுக்கு உபநயன சடங்கு நடக்கிறதோ அப்பொழுது என் சார்பாக அவர் பிச்சை எடுக்க ஒரு பிச்சை பாத்திரத்தை அழித்துவிடு. அப்படியே செய்கிறேன் அசுரவேந்தே. அன்று நீங்கள் மாபெரும் சபையில் அவமதித்து அங்கிருந்து துரத்திவிட்ட தாய் அதித்தியின் மகன்தான் நான். எனக்கு தானமாக பிரபஞ்சத்தின் அமைதியை தா.
எவரையும் வெறும் கரங்களோடு அனுப்புவது அசுரராஜா பலியின் குணம் அல்ல. வீரர்களே, தேவ அன்னையை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். நினைவிருக்கிறதா பலி? தாய் அதித்தியிடம் நீங்கள் என்ன கூறினீர்கள்? ராஜ்யங்கள் தானமாக அளிக்கப்படுவதில்லை. அதனால் நான் தங்களிடம் ராஜ்யத்தை அல்ல, வெறும் 3 அடி நிலம் மட்டும் தான் கேட்டேன்.